ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக அதே சமயம் நல்ல டேஸ்டியான காரசாரமான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு வாணலியில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 6 பல் பூண்டு பொடியா கட் பண்ணது, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டா ஃப்ரை ஆனதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்து நைஸா தட்டி சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு வதங்கின வெங்காயத்துல 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ண சிக்கனை இது கூட சேர்த்து சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஆயிலோட மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை சிம்மில் வச்சு கிளறி கொடுக்கும் போது சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும். இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே கிளறிட்டு இது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கனுக்கு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர கலந்து இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்ல வேக விட்டுறலாம். இதை ஒரு 2 டைம் திறந்து அடிப்பிடிக்காம கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, ஆனா தண்ணியா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு இதுலயே இன்னொரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து அடிப்பிடிக்காம கைவிடாம நல்லா கிளறி கொடுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகுற மாதிரி வேணும், நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நல்லா சூப்பரா ட்ரை ஆகி கிடைச்சிருக்கு. இந்த டிஷ்ஷை குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பையனுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எண்ணெய் லைட்டாக கொஞ்சமாக காரமாக இருந்துச்சு, கரெக்டாக தாங்க இருந்துச்சு. பெப்பர் தூள் வந்து உடம்புக்கு நல்லது தானே. உசுன்னு எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஃபைனலா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், பொடியா நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணா வாயிலிருந்து மட்டும் இல்லைங்க, மூக்குல இருந்து தண்ணி வர அளவுக்கு நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் ரெடிங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா 1/2 டீஸ்பூன் பெப்பர் கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, என்னோட ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் ரெடி. சிம்பிள் அண்ட் ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சுங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காரசாரமான பெப்பர் சிக்கன் சாம்பார், கீரை குழம்பு, மிக்சடு ரைஸ், புளி சாதம், லெமன் ரைஸ் இது கூட சைட் டிஷ்ஷா சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க இன்னைக்கு நல்ல சூடா ஆவி பறக்கும் சாதம், நல்லா தலப்புலன்னு ஆயில் பிரிஞ்சு கொதிக்கும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல மண் சட்டியில வச்ச மீன் குழம்பு, நல்ல காரசாரமான பெப்பர் ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம். மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, எப்போதும் போல நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்.